இவங்களுக்கோட விவாகரத்துக்கு மெயின் காரணம்னா புரிதல் இல்லாத விட்டு கொடுத்து போகாது. நிரந்தரமா பிரிகிறதுக்கு வாய்ப்பே கிடையவே கிடையாது. இந்த ஜென்மத்தில் கிடையாது. தவறான பாதையோ தவறான வழிகாட்டுதலோ அவங்களோட வாழ்க்கையை அடைஞ்சுக்கிறதுக்கு தான் வழிவகுக்குது. அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. வாழ்க்கையில அக்கறை கொண்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா இதை தீர்த்து வச்சிருந்துருக்கலாம், இல்லை அதுக்கு உண்டான முயற்சி எடுத்துருந்துருக்கலாம். தன்னோட புருஷனை தான் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்ட்டு எல்லா பெண்களும் நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் இவங்க ரெண்டு பேர்த்தோட பிரிவுக்கு காரணம் மூணாவது நபர் தலையீடு. அது மூணாவது நபர் யாருன்னு பார்த்தாக்கா அது ஒரு பெண்ணு தான். இப்போவே ஒன்றும் இல்லை, ஆட்சி விருப்பப்பட்டாக்க எண்ணி 90 ஜெயம் ரவி தேடி ஒடியார வைக்கலாம். ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது வராகி சித்தர் அவர்கள். வணக்கம் சார். அண்மைய நாடு அனைத்து நண்பர்களுக்கும் வராகினை ஆசைப்படுவது வணக்கம். சினி உலகம்ன்றது நம்ம எல்லாருமே பிரமிச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல நிறைய விவாகரத்து நிறைய பெரிய பெரிய நடிகர்கள் இப்ப தொடர்ந்து விவாகரத்து வாங்கிட்டு வராங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி ஆர்த்தி அவங்களோட விவாகரத்து ரொம்பவே பேசும் பொருளா இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு பொதுவா என்னன்னு பார்த்தாக்கா நம்மளோட வாழ்க்கையே கர்மவினை ஊழ்வினை தான். அதாவது அந்த முற்பிறவி பிறவி அந்த மாதிரி அந்த சாப்டர்ல தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் இங்கே என்னென்னா இது சுக்கிரனோட ஆதிக்கம் உள்ள ஒரு ஃபீல்டு. இங்கே சுக்கிரனோட ஆதிக்கம் இருக்கிறதுல என்ன ஆகுது அப்படின்னாக்கா இவங்களோட நடவடிக்கை நடத்தை தான் தன்னோட வாழ்க்கையை சீர்படுத்துறது செம்மைப்படுத்துறதும் இருக்குது. ஏற்கனவே நம்ம ஜெயம் ரவியோட அவங்களோட விவாகரத்தை பற்றி முதல்ல நம்ம சொல்லியிருந்தோம். இவங்களோட விவாகரத்துங்கிறது உறுதியானது தான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அதுதான் இப்போ சமீபத்தில் நடந்திருக்கு. இப்போது அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம இப்போ ஒரு வாழ்க்கைக்குள்ளே என்ட்ராயிட்டு நம்ம அதுக்கப்புறம் அதை நம்ம விட்டுட்டு போனாக்கா நம்ம அடுத்து ஒரு வாழ்க்கையை தேடிட்டாக்கா அது அடுத்தது நம்ம நல்லா இருக்கணும். ஆனால் இவங்க ரெண்டு பேருமே என்ன கணவனும் மனைவியும் சரி பொதுவாக இந்த ஒரு விஷயத்தை நினைக்கிறோம், அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், இல்லை அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அது யாருமே யோசிக்கிறது இல்லை. இப்போது இதுதான் இந்த கர்ம வினை இந்த ஊழ்வினைங்கிறது. நீங்கள் அப்போ அந்த குழந்தைங்க எப்படி ஒரு தாய் தந்தையர் இல்லாமல் ஒரு குழந்தை வளர்ந்ததுன்னா அவன் இந்த பாசம் இல்லாமல் எப்படி இருக்கும், இதை இங்கே யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. இங்கே பொறுத்த வரைக்கும் சினிமா தொழிலை பொறுத்த வரைக்கும் அந்த துறையை பொறுத்த வரைக்கும் இது சுக்கிரனோட ஆதிக்கம் உள்ளது. இங்கே நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் ஒரு சிலர் ஒரு சிலரோட தவறான பாதையோ தவறான வழிகாட்டுதலோ அவங்களோட வாழ்க்கையை அழிஞ்சுக்கிறதுக்கு தான் வழிவகுக்குது. அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இப்போ ஜெயம் ரவி ஆர்த்தியை பொறுத்த வரைக்கும் இவங்களோட வாழ்க்கை இப்போ இன்னைக்கு இருக்கு நல்லா. அவங்க அந்த ஃபேமிலிக்கே நல்ல ஒரு பேர் இருக்குது. அவங்க அப்பாவுக்கு நல்ல ஒரு மரியாதை உள்ள குடும்பம். அவங்க அண்ணனாக இருந்தாலும் சரி நல்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னாக்கா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வாழலாம். சேர்ந்து வாழ இப்போ யார் வீட்டில் தான் நம்ம பிரச்சனை இல்லை. இப்போ இவங்க முற்பட்டாக்கா நம்ம சேர்ந்து வாழ்றதுக்கு உண்டான நம்ம வழிவகைகளை பண்ணி இது இருவரும் சேர்ந்து எடுத்த முடிவு இல்லை அப்படின்றது நமக்கு அதுதான் நம்ம நான் இது ஏற்கனவே குறிப்பிட்டோம். அந்த ஆர்த்தி இல்லை நம்ம தொடர்புண்டாவோ இல்லை அதுக்கு உண்டான ஒரு சில வகையில் ஒரே ஒரு நாள் நீங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் காலம்புள்ள ரெண்டு பேரும் இணை பிரியாத தம்பதிகளாக வாழ்வீங்கிறத என்னோட கருத்து. நீங்கள் பிரிஞ்சு இருக்கிறதுனால என்ன ஆகும், உங்களோட குடும்பம் சார்ந்தவங்களுக்கு இவர் என்னென்னா இப்போ ஜெயம் ரவியோட குடும்பத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, ஒரு நல்ல பேர் இருக்குது. அந்த இப்போ கலைத்துறையில் இந்த பேர் எடுக்கிறதே அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு அந்த பேரை சம்பாதிக்க. உங்களுக்குள்ள 1000 எல்லா குடும்பத்தில் 1000 விரிசல் இருக்கலாம், 1000 பிரச்சனை இருக்கலாம். இதெல்லாம் தீர்க்க முடியாத ஒரு விஷயமே கிடையாது. அதான் நம்ம யார் கூட சேருங்கிறத பொறுத்த இருக்கு இல்லையா. இவங்களை வழிகாட்டுறவங்களும் தன்னை வளர்த்து கொண்டு போகிறவங்களும் சரியான நபர்கள் இல்லை. இவங்க வாழ்க்கையில் அக்கறை கொண்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை தீர்த்து வச்சுருந்துருக்கலாம், இல்லை அதுக்கு உண்டான முயற்சி எடுத்துருந்துருக்கலாம். இப்போ ஏன்னா அவங்க ஆர்த்தியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரியாமல் தான் இந்த ஒரு விஷயம் நடந்ததுனாங்க. இப்போவே ஒன்றும் இல்லை, ஆர்த்தி விருப்பப்பட்டாக்க எண்ணி 90 ஜெயம் ரவியை தேடி ஒடியார வைக்கலாம். அதெல்லாம் எந்த இது கிடையாது. உங்களோட விவாகரத்துக்கு ஆர்த்தியோட அம்மா தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது எந்த அளவுக்கு? குடும்பத்தில் எல்லாருமே யாராவது ஒருத்தர் முட்டுக்கட்டியாகவும் ஒரு பிரச்சனையாகவும் இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஈகோவும் ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் அவரோட என்னோட இதில் நான் ஒரு ரவியோட உபாசனம் நான் சொல்கிறது என்னென்னா அவருக்குள்ள ஒரு மனக்கசப்புகள் இருக்கத்தான் செய்யுது. அதுக்காண்டி ஜெயம் ரவி ஒரு குற்றவாளியோ இல்லை தப்பான மனிதன் எந்த இடத்துலையும் தன் மனைவியை கொஞ்சம் கூட விட்டு இல்லை, அதைத்தான் நானும் பதிவு பண்ணேன். நம்ம ஜெயம் ரவியை நம்ம தப்பானவரோ ஒரு சரியில்லாத மனிதரும் நான் சொல்லவே இல்லை. அவருக்குள்ளேயும் ஒரு மனக்குழப்பங்களும் வருத்தங்களும் அதை காயங்களும் இருக்கும். இப்போ ஒரு மனுஷன் டக்குன்னு உடனே போனோன்னா நம்ம விவாகரத்து பண்ணிடும்ட்டு இவங்களோட பிரிவுக்கு 3ஆம் நபர் தலையீடு தான் காரணம். அந்த 3ஆம் நபர் அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க தாயாரை கூட நம்ம பொது வெளியில் அதை நம்ம பெருசாக நம்ம சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா கல்யாணத்தை பண்ணி கொடுத்தோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட பெண்ணுக்கு சொல்கிற அட்வைஸ் என்ன, நீ போய் அங்கே இரு,
அவன் புருஷனை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும். இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும், இது நான் சொல்ல வர உடனே பெண்ணை இதாக பேசணும். இருக்கிற இன்னைக்கு இருக்க அவங்க ஏன் கட்டுப்பாட்டில் வச்சுக்காங்கன்னா, இன்னைக்கு இருக்க கலாச்சாரமும் இன்னைக்கு இருக்கிற நம்ம பண்பாடும் என்ன பண்ணுது, தன்னோட கணவன் தன்னை விட்டு வேற ஒரு பெண் கூட பழக்க வழக்கம் வச்சு போனா இதனால நம்ம குடும்பம் சரியில்லாமல் போயிருமோங்கிற ஒரு இதனால தான் தன்னோட புருஷனை தான் கண்ட்ரோலில் வச்சுக்கணுன்ட்டு எல்லா பெண்களும் நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஜெயம் ரவியோட மாமியார் ஆர்த்தியோட அம்மாவை கூட சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி உன்னோட வீட்டுக்காரர் உன்னோட கட்டுப்பாடு சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு சீரழிஞ்சு கிடக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால நீ உன்னோட வீட்டுக்காரனை உன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்க, இல்லை உன்னோட அன்புக்கு அடிமையாக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம், இல்லை அதை சார்ந்து நடந்திருக்கலாம். இது ஒரு சிலருக்கு பிடிக்காம போயிருக்கலாம், இதுவே மன வருத்தத்தை கொடுத்துருக்கலாம். இதுதான் இவங்க 2 பேர்த்தோட பிரிவுக்கு காரணம் 3ஆம் நபர் தலையீடு. அது 3ஆம் நபர் யாருன்னு பார்த்தாக்கா அது ஒரு பெண்ணு தான். இதுதான் இவங்களுக்குள்ள அந்த மன கசப்புக்கு, இந்த மன வாழ்க்கை பிரிவுக்கு மூல காரணமே. எவ்வளவுதான். இந்த பிரிவு நிரந்தரமா இருக்குமா, இல்ல இவங்க 2 பேரும் சேருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இவங்க 2 பேருமே இப்ப ஜெயம் ரவியோட கேஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா, அதாவது இவங்க இந்த பிரச்சனைங்கிறது இழுத்துக்கிட்டே தான் கிடைக்குமோ ஒழிய இதுக்கு தீர்வு கிடைக்காது. நான் கண்டிப்பா ஏன்னா அவங்க விவாகரத்து பத்திரத்துல இன்னும் சைன் போடலன்னு நினைக்கிறேன். இல்ல, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவர் ஜெயம் ரவிக்கு விவாகரத்து கிடைக்குமானா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழலாம். அந்த மனக்கசப்பு நீங்கி நல்லபடியா வாழ்றதுக்கு என்ன வழியா, நம்ம இன்னைக்கு பல குடும்பம் இதே சினிமா துறையில ஒரு சில குடும்ப பிரச்சனைகள்லாம் நம்ம தீர்த்து வச்சிருக்கோம்னா அது அவங்களோட அந்த குடும்பத்துல உண்டான நம்ம வராகியோட அருளால அவங்க குடும்பத்துல அந்த மனக்கசப்பு நீங்கி சந்தோஷமா வாழ்றதுக்கு பல வரலாறை செக் பண்ணா தெரியும். இங்க நிறைய பெரிய விஷயங்கள்லாம் நான் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி இவங்களுக்குள்ள இது பெரிய விஷயமே கிடையாது. இந்த மனக்கசப்பை நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக அவங்க 2 குடும்பமும் சேர்ந்து வாழ்றதுக்கு உண்டான இருக்கலாம். இங்கே என்னன்னா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு வசிய பொருத்தம் இல்லாமல் போச்சு. அந்த வசிய பொருத்தம் அதுக்காண்டி இவங்க சினிமா ஸ்டார் இவங்களுக்குள்ள வசிய பொருத்தம், நான் சொல்கிற வசிய பொருத்தங்கிறது இந்த கணவன் மனைவி அணியோனியா. இப்போ அவங்களுக்குலாம் என்னதான் பண்ணாலும் என் பொண்டாட்டி வேணும்ட்டு ஜெயம் ரவி தேடி வந்துருக்கணும். இல்லை என் ஜெயம் ரவி இருக்கிற இடத்துல தான், என் புருஷன் இருக்கிற இடத்துல தான் நான் போய். ஏன்னா ஆர்த்தி என்ன பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜெயம் ரவியை மீட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் மீட் பண்ண விட மாட்டிக்காங்க, அவர் பேசுறதுக்கு முன்மொழியலை அப்படின்ற மாதிரியான கருத்தை நான் ஒரே விஷயம், நான் ஒரு மாதிரினா என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா, ஆர்த்தி நினைச்சா இப்போ நம்மகிட்ட நம்ம அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாக்கா, 90 நாளுக்குள்ள ஜெயம் ரவியை தேடி தன்னோட இடத்துல அவங்க அன்புக்கு அனுசரியா வாழ்றதுக்கு என்ன வழியும் அதை பண்ணிக்கலாம். மாந்திரிகத்தால இங்க முடியாது எதுவுமே கிடையாது. யாராவது ஓப்பன் சேலஞ்சா பேச முடியுமா? ஆர்த்தியை நினைச்சா நான் வாழணும், அவர் கூட தான் வாழணும். எனக்கு அதான் அவங்க குடும்பத்து மேல ஒரு நல்ல மதிப்பு உண்டு. நான் அதே மாதிரி இந்த ஜிவி பிரகாஷ் தம்பியோட இதுலயும் நான் கருத்து தெரிவித்தேன். இவங்க 2 பேர் பிரிஞ்சு வரல, ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் பிரிஞ்சு வர்றதில்ல. ஏன்னா ஒரு சில நம்ம குடும்பம் நம்ம ஒரு சில மனதில் பதிஞ்சிருக்கோம். இங்க சினிமா துறையில அந்த கலாச்சாரத்தோட வாழ்றது இங்க ஒரு சிலர் மட்டும்தான். இப்போ அவங்க அப்பா ஜெயம் ரவியோட அப்பாவும் சரி, அவங்க அண்ணனும் சரி, இது வரைக்கும் எந்த ஒரு இதுலையும் அந்த சர்ச்சையிலையும் சிக்கல. அவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. ஆமா, நம்ம ஆத்தியம்மாவோட விஷயத்துக்கு நம்ம போகல. இவங்களோட அந்த பாரம்பரியத்தை அந்த என்ன மனக்கசப்பு இருந்தாலும் இப்போ ஒரு சிலர், இப்ப நம்ம ரஜினிகாந்த் ஐயாவுக்கு அவருக்கு இல்லாத பிரச்சனையா, அவரை நினைச்சிருந்தா இன்னைக்கு எனக்கு குடும்பம் வேண்டான்னு இருப்பேன். ஏன் அவர் வாழலையா? அவர் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்களும் ஒரு எடுத்துக்காட்டா 1000 மனக்கசப்பு இருந்தாலும் அவங்க தீர்த்துட்டு வரலாம். இந்த அம்மையா நினைச்சாக்கா, ஆர்த்தி நினைச்சாக்கா கண்டிப்பா ஒரு 90 நாள் அவங்க வீட்டுக்காரரோட சேர்ந்து வாழ்றதுக்கு என்ன வழியோ அதை நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஆனா இவர் நிரந்தரமா பிரிகிறதுக்கு வாய்ப்பே கிடையவே கிடையாது, இந்த ஜென்மத்தில் கிடையாது. அது மட்டும் இல்ல சார், அவர் பினான்சியல் ரீதியாகவும் ரொம்பவே பாதிக்கப்பட்டதா, அதுவும் அவங்க அம்மாவால தான் பாதிக்கப்பட்டதா சொல்றாங்க. அவங்க அம்மா எடுத்த ஒரு மூவிக்கு சரியா அவருக்கு சம்பளம் கொடுக்கல அப்படின்ற மாதிரியாவும் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இது அவங்களோட நம்ம தனிப்பட்ட அந்த வாழ்க்கையில அவங்கள கொடுக்கல் வாங்கலுங்கிறது எல்லா விஷயத்திலும் இருக்கத்தானே செய்யும். இதுல நம்ம இது பண்றது கிடையாது. இப்போ ஒரு நடிகர்னா அவங்களுக்கு அவங்களோட சேலரியை கொடுத்துதானே ஆகணும். அது கண்டிப்பா கொடுத்தாகணும். நான் இதுக்கான மூல காரணம் என்னங்கிறத நான் அவங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். இவங்க 2 பேருக்கும் மூல காரணம், பிரிவுக்கு மூல காரணம், அவரோட ஜெயம் ரவியோட மனக்கசப்புக்கு மூல காரணம் யாருன்னா ஒரு 3ஆம் நபர் தலையிட. அந்த 3ஆம் நபர் யாரு தெரியுன்னா அது ஒரு பெண் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். இங்க ஒரு சிலர்லாம் அந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இல்ல அவர் தனுஷ் தான் பிரச்சனைக்காரனா அது இதுன்ட்டு. அது கிடையாது.
இதுதான் 3ஆம் நபர் தலையிடுறது, அது ஒரு பெண் தான், அது யாரா வேணாலும் இருக்கலாம். ஏன்னா இப்ப அவங்க தனுஷை வச்சு நிறைய மீம்ஸ் எல்லாம் போடாம அதே என்னடா யாரு யாரு விவாகரத்து கிடைக்கிறாங்களோ அவங்கள பண்ணாலும் தானே நம்ம இது பண்ணலாம். நம்ம தனுசை நம்ம குற்றக்குறை சொல்றதுக்கு நம்ம எல்லாம் அதுல நம்ம 1000 கருத்துக்கள் இருக்கலாம், அது வேற விஷயம். அவங்களோட அந்த கொடுக்குற சேலரியா இருந்தாலும் சரி, மற்ற விஷயமா இருந்தாலும் சரி, அவங்களோட அது தொழில் சார்ந்த விஷயம். இதுக்குள்ள 1000 மனக்கசப்புல இந்த ஒரு காரணத்துக்காக நம்ம ஏன் அதுக்கப்புறம் நீங்க சரி ஓகே இந்த ஒரு குடுக்கல் வாங்கல இதோட உங்க வாழ்க்கை போயிட போறது கிடையாதுல்ல. இனிமே அவங்கள தவிர்த்துட்டு நீங்க வெளியில பணம் பண்ணா என்ன பணம் சம்பாதிக்காமலாம் போயிருவீங்க. உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் தானே இருந்தது. அது மட்டும் காரணம் கிடையாது. அந்த பணம் கொடுக்கலைங்கிறது மட்டும் காரணம் இல்லைங்கிறத என்னோட கருத்து. இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அது பெரிய ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க, பெரிய ஒரு அந்தஸ்துல இருக்கிறவங்க, அதாவது சினிமால இந்த மாதிரி அந்தஸ்துல இருக்கிறவங்க வாழ்க்கையில இது மாதிரி பிரச்சனை வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல கண்டிப்பா இன்னும் ஒரு குடும்பமும் அதுக்குண்டான ஆயத்தத்துல தான் இருக்காங்க. இன்னும் ஒரு 6 மாசத்துக்குள்ள அந்த தகவல் வந்தாலும் வரலாம். இது நிறையவே யாருன்றத சொல்ல முடியும். இல்ல அது வேண்டாங்க. நம்ம அவங்க மனக்கசப்பு நீங்க கூட நமக்கு இந்த குடும்பம் பிரியறல, எந்த குடும்பமுமே பிரியறல உடன்பாடே கிடையாது. அவங்க சேர்ந்து வாழணும். ஏன்னா நான் வந்து ஒரு மாந்திரிகனா நான் நிறைய விஷயம் பார்க்குறேன். என்னன்னா டெய்லி வந்து சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30 வயசுல எனக்கு கணவனை வேண்டான்னு கணவன் அவனோட அந்த பிடிவாதத்தை திமிர்லையோ இல்லை மனைவி வந்து தன்னோட பிடிவாதம் திமிர்லையோ யாரோ ஒருத்தர் தான் உயர்ந்தவங்கிற அந்த திமிரில் யாரையாவது ஒருத்தர் தூக்கி போட்டு வந்துடுறாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் 40 45 வயசுல அவங்க உணர்றாங்க, ஐயோ நம்ம பண்ணது தவிர இல்லை நம்ம குழந்தைக்கு ஒரு எதிர்காலம் பாதிக்கப்படுது. எங்க போனாலும் இப்போ ஒன்றும் இல்லை. ஆனா விட்ட வாழ்க்கை போச்சுல சார். ஆமா அதுக்கப்புறம் நீங்க ஒரு 50 வயசுல யோசிச்சு நீங்க அந்த வாழ்க்கையை நீங்க திரும்ப பெற முடியுமா? நான் இப்போ இவங்களுக்கு அவங்களோட ஒரு கதை, நான் இங்க ஒரு நாளைக்கு 100 பேரை பார்க்குறேன். அவங்களோட வலியும் வேதனைங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியும். இன்னைக்கு பல பேர் அதுக்கப்புறம் யோசிச்சு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு 45 வயசுலையும் சேர்ந்து வாழ்றதுக்கு என்ன வழியோ அதை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம், சேர்ந்து வாழ்றாங்க. நான் அதுக்கப்புறம் அந்த காலங்கள் தொலைஞ்சு போயிருது, நம்ம வாழ வேண்டிய காலங்கள் எல்லாமே தொலைஞ்சு போயிருது. அது அதுதான் மட்டும் பிரச்சனை. இல்லாம அவங்க பிள்ளைங்களுக்கு தான் அது பெரிய வழி வேதனையை கொடுக்கும். இங்க இந்த சினி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கோட விவாகரத்துக்கு மெயின் காரணம் என்ன? புரிதல் இல்லாது, விட்டு கொடுத்து போகாது. ஏன்னா இந்த கர்வம், நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது, அந்த சினிமா துறையில இருக்கிறது இந்த சக மனிதனுக்கு இப்ப வந்துருச்சு. இப்போ நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்னு யாருக்குள்ள விட்டு கொடுத்து போகணும். இப்போ நீ விட்டு கொடுத்து போறது என்னமோ ஆதிக்கம்னு நினைச்சுக்கிறாங்க. ஒரு கணவன் மனைவிங்கிற பந்தங்கிறது மிகப்பெரிய பந்தம். வேற எந்த தாய் தந்தையருக்கு அப்புறம் கிடைக்கிற ஒரு பந்தங்கிறது வந்து இந்த கணவன் மனைவி பந்தம் தான். இந்த பந்தத்தை விட வேற எந்த பந்தம் நீங்க வேற எங்கேயுமே நீங்க ஒரு உண்மையை எதிர்பார்க்கவே முடியாது. இந்த கணவன் மனைவிங்கிற பந்தத்துலதான் இவங்களுக்குள்ள விட்டு கொடுத்து போறதோ இந்த புரிதலோ இவங்களுக்குள்ளதான் இருக்கணும், இவங்களுக்குள்ளதான் உண்மை இருக்கணும். இதுல வந்து நான் வந்து எனக்கு இப்போ என்ன ஒரு பேச்சு வந்துடுது அப்படின்னாக்கா கணவன் மனைவிக்குள்ள என்ன உங்களுக்குள்ள நமக்கு எனக்குன்னு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கு, நான் என்னோட பிரைவசி நான் உனக்கு எது சொல்லணும், நீ உன்னோட பிரைவசி எனக்கு தேவையில்லை. இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஒரு கணவன் மனைவி உறவுன்னா அவங்களுக்குள்ள ஒரு அது திறந்த புத்தகமாக தான் இருக்கணும். அப்படி இருக்கணுங்கிற வாழ்க்கை தெருவுக்கு வந்ததா சரித்திரம் கிடையாது. எங்க நமக்கு ஒரு ஒளிவு மறைவுன்னு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குதோ அங்கதான் பிரச்சனை முதல் விதைக்கப்படுது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரச்சனையா வர வர ஆரம்பிச்சிருது. அதுதான் வந்து இந்த நிலைமையில கொண்டு வந்து நிற்குது. முதல்ல புரிதலும் விட்டு கொடுத்து போறதும் இது ரெண்டும் இருந்தாலே சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த மாதிரியான ஒரு நிலைமை வராது. நீங்க உங்க குழந்தைங்களை நினைச்சு பாருங்க, எல்லாம் உங்க குழந்தைங்களோட வாழ்க்கையை கெட்டு போட்டு நாசமா போட்டோன்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு அதுங்க உங்களுக்கு பாடம் எடுக்கிற காலம் வெகு தொலைவில் இல்லை. இதுக்கு உண்டான கர்மாங்கிறத கண்டிப்பா எவனா இருந்தாலும் அனுபவிச்சுதான் தீரும். கண்டிப்பா. ஜெயம் ரவியோட விவாகரத்தை பத்தி ஒரு சில வார்த்தைகளை வந்து எங்களோட பகிர்ந்துட்டதற்கு ரொம்ப நன்றி. நன்றி.